ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யுவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு நான் 3 பத்தை எடுத்துருக்கேன், தேங்காய் பத்தை. வெண்டைக்காய் நல்லா கழுவி தொடச்சி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி நான் 3 எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின்ன வெங்காயமும் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் 1-2 எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு புளி ஊற போட்டுக்கோங்க, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போதும். ஃபஸ்ட்டு புளியை ஊற போட்டு நீங்கள் தேங்காய் அரைச்சிக்கோங்க. தக்காளி இதெல்லாம் நான் எல்லாம் அரைச்சி புளியும் ஊற்றி விட்டேன். மிளகாத்தூள், குழம்பு பொடி, கார குழம்பு பொடி விற்கிது பார்த்தீங்களா, நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அது எப்படி அரைச்சேன்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெண்டைக்காய் வதக்கிறதுல தான் குழம்பே டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிடும். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்ச பின்னாடி இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டே இருங்க. வதக்கின பின்னாடி ஒரு 2 நிமிஷம் கழித்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கருகம் விடக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், முன்ன வதக்கினதுக்கு இப்போ வதக்கினது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சிம்மில் வச்சு வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்கோன்னே எடுத்துருங்க. எண்ணெய் காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு வெந்தயத்தை தான் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சீரகம் போட்டால் வெந்தயம் பொரியும் போது சீரகம் கருகி போயிடும் உங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வெந்தயம், சீரகம் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கோமே மிளகாத்தூளும் கூட்டு பொடியும் அது எண்ணெயிலே போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக வதக்கின பின்னாடி உடனே நீங்கள் தேங்காய் அரைச்சி வச்சதை நீங்கள் ஊற்றிடணும். ஏன்னா மிளகாத்தூள் இது கருகுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. இல்லை நீங்கள் அரைச்சி வச்ச தேங்காயிலையே நீங்கள் ஒன்றா கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக நீங்கள் கலந்த பின்னாடி உடனே நீங்கள் மசாலா ஊற்றிடணும். ஊற்றின பின்னாடி நீங்கள் வெண்டைக்காய், உப்பு எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் போதும், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு கூட்டி வச்சாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து வெண்டைக்காய் நல்லா 10 நிமிஷம் வெந்துடும். நல்லா ஏற்கனவே வதக்கிட்டோம்ல, அதனால் உங்களுக்கு நல்லா வெந்துடும். நல்லா அப்படி கொதித்த பின்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நமக்கு நல்லது. வெண்டைக்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.